இந்த அம்மாவுக்கும் மனைவிக்கும் காதலிக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு என்னெல்லாம் வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டால் காதலி, எனக்கு எப்போ வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டால் மனைவி, எனக்கு ஏன்பா வாங்கித்தரேன்னு கேட்டால் அவள் தான் அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு அப்படின்ட்டு சொன்னால் 5 நிமிஷத்தில் ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா உங்களுடைய தாய், 15 நிமிஷத்தில் ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா உங்களுடைய சகோதரி, 30 நிமிஷத்தில் ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னா உங்களுடைய காதலி. சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலன்னா அதுதான் நீங்கள் கட்டின பொண்டாட்டி அப்படின்ட்டு சொன்னால் மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பு இருக்கிறதா பின்பு இருக்கிறதா? ஒரு 60வது கல்யாணத்துக்கு நான் சிறப்பு விருந்தினராக போயிருந்தேன்க்கா. பயங்கர தடபுடலாக ரோகிணி சொன்ன பேர் பாகுபலி செட்டே தோற்று போயிரும் போல், அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு. நான் பக்கத்தில் போய் கேட்டேன், மாப்பிள்ளையை பிடிச்சி, அண்ணே 60வது கல்யாணனாலே நீங்கள் இவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறீங்களே, உங்களுடைய 25வது கல்யாணனால நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு. என் ஒய்ஃபை அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னாரு. சூப்பர், இப்போ 60வது கல்யாண நாள், இப்போ நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க? என் ஒய்ஃபை அந்தமான்லேருந்து இப்போ ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வர போகிறோமா அப்படின்ட்டார். புரிஞ்சிடுச்சா? அந்தமானுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டுடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் உண்மையிலேங்க மனைவியை எப்படி பாராட்டணும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் டெய்லி காலையில் எந்திப்பார், பல்ல விளக்குவார், பாத்ரூம் போவார், பேப்பர் எடுப்பார், மடியில் வைப்பார், படிப்பார். பல்ல விளக்குவார், பாத்ரூம் போவார், பேப்பர் எடுப்பார், மடியில் வைப்பார், படிப்பார். இந்த அக்கா ஒரு பெருமூச்சு விட்டுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்கள் அப்படி ஆன் சவுண்ட் விட்டாங்கன்னா உங்களுக்கு அலார சங்கு அடிக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேப்பராவது நான் இருந்திருக்கலாம், டெய்லி இவங்க மடியிலையாவது நான் ஏறி உட்காந்துருப்பல்ல அப்படின்னுச்சு. பதிலுக்கு அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னார், நான் டெய்லி ஒரே நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லடின்ட்டார். இது மட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருமே. அவன் மகிழ்ச்சிங்கிறது திருமணத்திற்கு முன்பு இருக்கிறதா பின்பு இருக்கிறதா? ஒரு சமையல் சரியில்லை, ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. இன்னைக்கு ஆண்கள் குடிக்கிறதுக்கு கூட காரணம் நீங்க தானங்க அப்படின்னு ஜபாஸ்டின் சார் வந்து சொன்னாரா இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க. எல்லா விதத்திலையும் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு பின்பை விட திருமணத்திற்கு முன்பு தான் இருக்கக்கூடிய காரணகட்டத்தினால் திருமணத்திற்கு முன்பே அப்படின்னு தீர்ப்பு சொன்னா இவர் மட்டும் எஞ்சி அனாதையா கைதறில் கொடுத்துட்டு இருப்பார். சொல்லலை முன்னாடின்னு சொல்லிட முடியுமா? கல்யாணத்துக்கு பின்னாடி அப்படின்னு இந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு? தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. என்ன சொன்னாரு கல்யாணத்துக்கு அப்புறம்? இவங்கெல்லாம் 2 பேரும் மூச்சை பிடிச்சி பேசினாங்களே. என்ன பேசினாங்க? பொண்டாட்டி ஆசைப்படுறா அப்படின்னு ஆண்கள் குற்றம் சொல்றீங்களே. எங்க அக்கா மர்கள்லாம் என்ன ஆசைப்படுறாங்க? சைக்கிளில் போற தன்னுடைய புருஷன் பைக்கில் போகணும்னு ஆசைப்படுறாங்க, பைக்கில் போகிற தன்னுடைய புருஷன் காரில் போகணுன்னு ஆசைப்படுறாங்க, காரில் போகிற தன்னுடைய புருஷன் ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்படுறாங்க, ஃப்ளைட்டில் போகிற தன்னுடைய புருஷன் அப்படி மேலே போய் சேர்ந்துருன்னு ஆசைப்படுதாங்க? கிடையாது. 7 ஜென்மத்துக்கும் கட்டின புருஷன் கருப்போ சோப்போ லூசோ கூசோ குட்டையை நொட்டையை வழுக்கத்தலை இல்லாதவனோ தொப்பை இல்லாதவனோ கொரோனா வந்தவனோ கொரோனா வராதவனோ 7 ஜென்மத்துக்கும் என் புருஷன் எனக்கு கொடுத்துரு ஆத்தா அப்படின்னு வேண்டக்கூடிய பரிதாபத்துக்குரிய ஜீவன்கள் என்னுடைய பெண் குல தங்கங்கள் தானங்க. அப்போ எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சி திருமணத்திற்கு நீங்கள் முன்புன்னு இவங்களால சொல்ல முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த வள்ளுவர் வாசுகி வந்து ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். 1330 திருக்குறளை எழுதின திருவள்ளுவர், 133 அதிகாரங்கள் எழுதின திருவள்ளுவர். யோசிச்சு பாருங்க. வாசுகி அம்மா வள்ளுவர் கூப்பிட்டாங்கன்னா வாசுகி அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் போட்டுட்டு அப்படி குடுகுடுன்னு ஓடி வந்து வாங்கலாம். நீங்கள் அந்த கதையை எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஒரு முறை வாசுகி அம்மா கிணத்துல நீர் இறைச்சிட்டு இருந்தாங்களாம். தண்ணீர் இறைச்சிட்டு இருக்கும்போது வள்ளுவர் கூப்பிடுறாரு, வாசுகி அப்படின்னு கூப்பிடுறாங்களாங்க. கூப்பிட்டோன்னா 1 செகண்டில் வாலி அப்படி நின்றுச்சாங்க. ஏன்னா கற்பின் திறன் வாலி நின்றுச்சு. இதை ஒரு இடத்துல சொல்லி மாட்டிக்கிட்டேங்க. கீழேருந்து ஒருத்தர் படார் நினைச்சார், ஓஹோ கற்பின் திறன் வாலி நிற்கணும். கீழேருந்து ஒருத்தர் பொண்டாட்டி கூப்பிட்டார், அடியே பத்மா தண்ணி இறக்கி போடி. வாலி மட்டும் நிற்கலையோ, உன் ஆத்தா வீடு கிளம்பிட்டாரு. எனக்கு பயமாய் போச்சு. இங்கேருந்து புருஷன் கூப்பிடுறாரு பத்மா, ஆனால் வாலி 1 நிமிஷம் நின்றுச்சுங்க. கற்பின் திறனா? ஒரு மண்ணும் இல்லை, கப்பியில் சுற்றிக்கிட்டு வாலி நின்றுச்சு. ஏன்னா பொண்டாட்டி வாசுகி மாதிரி இருக்கணும்னா கூப்பிடுற புருஷன் வள்ளுவன் மாதிரி இருக்கணுமா இல்லையாக்கா? இருக்கணுமா? இது பூரா போய் சாப்பிட்டுட்டு அங்கிட்டு போய் சரிஞ்சிச்சுன்னா எப்படி? அப்போ யோசிச்சு பாருங்க. ராமர் சொன்னார், இப்பிறவியில் 2 மாதரை என்னுடைய சிந்தையாலும் தொடேன் அப்படின்னார். இன்னைக்கு யாராவது ஒரு ஆண்மகனை சொல்ல போலுங்க. ரோஹிணி கடையே சொல்லிச்சு பார்த்தீங்களா? கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் ஒரு ஆண் இறந்துட்டா அந்த பெண் மகளுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய பேர் என்னக்கா? விதவை. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் ஒரு ஆண் இறந்துட்டா
இந்த பெண் மகளுக்கு விதவைன்னு கொடுக்குறாங்க. அது ஒரு பெண் இறந்துட்டா இந்த ஆண் மகனுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா? புது மாப்பிள்ளை. அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவார். இதனால தான் பட்டுக்கோட்டை அன்னைக்கே சொன்னார், மனைவியை இழந்தவன் கிழவனே ஆனாலும் மறுமணம் பண்ணிக்கிட உரிமை உண்டு, இளம் மங்கையை மணப்பதுண்டு மண்டை வறண்டு. கணவனை இழந்தவள் கட்டழகி ஆனாலும் கடைசி சாக மட்டும் உரிமை உண்டு, இதில் கதைகளும் கட்டிவிடு ஊர் திரண்டுன்னு பட்டுக்கோட்டை அன்னைக்கே சொன்னாரங்க. எங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு கடைசி காலத்தில் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வாந்தியை கூட கையில் ஏந்தக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் மனைவி என்ற ஒரு ஒற்றை உறவை தவிர வேறு யாருமே இருக்க முடியாதுங்க. எல்லாரும் போயிடுவாங்க. ஒரு மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா? வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பண கஷ்டம் மன கஷ்டம் தூக்கு போட்டு செத்துடலாம் நினச்சான். அப்போ பக்கத்தில் வந்து பொண்டாட்டி வந்து கேட்டுச்சு, ஏங்க தூக்கு போட்டு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? தண்டவாளத்தில் போய் தலையை வச்சு செத்துருவண்டி. தண்டவாளத்தில் தலையை வச்சு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? மாத்திரையை போட்டு செத்துருவண்டி. மாத்திரையை போட்டு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? கத்தியை வச்சு குத்தின்னு செத்துருவண்டி. கத்தியை வச்சு குத்தி சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? சோகமாக போய் உட்காந்துட்டான். அப்போ தான் மனைவிங்கிற ஒரு உறவு வந்து சொல்லிச்சு, ஏங்க சாகிறதுக்கே உங்களுக்கு இத்தனை வழிகள் இருக்கும்போது வாழ்வதற்கு ஒரு வழி இல்லையாங்க? நான் இருக்கேங்க, நம்ம புள்ள இருக்குங்க, தயவு செய்து நிமிர்ந்து வாங்க. அப்படி தன்னம்பிக்கை கொடுத்து உயிர்ப்பித்தாள் மனைவி. அதனால்தான் தன்னம்பிக்கை உள்ள மனிதன் தோற்பதில்லை, தன்மேல் நம்பிக்கை இல்லாத மனிதன் வாழ்க்கையில் ஜெயிப்பதில்லைன்னு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொன்னாங்க. மனைவி என்ற ஒரு ஒற்றை சொல்லுக்கு தமிழ் அதனால தான் 62 பேர்கள் வச்சான். துணைவி, கடகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, கிருகம், கிளத்தி, குடும்பினி, பெருமாட்டி, பாரியால், பொருளால், இல்லத்தரசி, மனையூர் மகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டால், விருந்தனை, உள்ளி, சாணை, சீமாட்டி, சையோகை, தம்பிராட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி, தாரம், ஆட்டி, அகமுடையார், நாயகி, பெண்டாட்டி, மணவாளி, மணவாட்டி, ஊழ்துணை, வது, விருத்தனை, இல், காந்தை, பாரியை, மகடு, குழி, வல்லபி, வனித்தை, ஊடை, மனைக்கிளத்தி, மனைத்தக்கால் என்று மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழன் 62 பேர்கள் வச்சான். அப்படின்ட்டு சொன்னா ஆண்கள் மறக்கக்கூடாத 4 பெண்களை நீங்கள் மறக்கக்கூடாது வாழ்நாளில். உன்னை பெற்றவள், உன்னோடு பிறந்தவள், உனக்காக பிறந்தவள், உன்னால் பிறந்தவள். இந்த 4 பெண்களை ஆண்கள் மறக்காமல் இருந்தாலே போதுங்க. மகிழ்ச்சி திருமணத்திற்கு பின்பு தான். வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கடவுளின் பெயரை உச்சரித்தே நான் முடிக்கிறேன். பிரம்மா தன்னுடைய நாக்கில் சரஸ்வதியை வச்சாங்களாம். ஏன்? நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் குளிர்ந்த வார்த்தைகளாக வர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பிரம்மா தன்னுடைய நாக்கில் சரஸ்வதி வச்சாங்க. விஷ்ணு தன்னுடைய மார்பில் லக்ஷ்மி வச்சாங்களாம். ஏன்? பணம் வச்சிருக்கவன்லாம் பணக்காரன் இல்லடா, கொடுக்கும் மனம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தான் பணக்காரர்கள் என்பதை உணர்த்துவதற்காக விஷ்ணு தன்னுடைய மார்பில் லக்ஷ்மி வச்சார். இதெல்லாம் தாண்டி சிவபெருமான் தன்னுடைய ஒரு பாதையை யாருக்கு கொடுத்தாங்க? பார்வதி தேவிக்கு கொடுத்தாங்க. அப்படின்னா ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்பதை உணர்த்துவதற்காக கல்யாணத்துக்கு அப்புறம் 10 மாசம் வயிற்றுல குழந்தைய சுமக்கிறோமே. நம்மளாம் குண்டுன்னு இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறோம். ஆனால் என்ன கிண்டல் பண்ணாலும் எங்கள் சித்ராக்கா இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், மக்கள் சிரித்தால் போதும் என்று தன்னை இழிவுபடுத்திக் கொண்டாலும் மக்கள் சிரிக்கணும்னு நினைத்த அந்த நல்ல உள்ளத்துக்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகலாம். ஏன் பெண்கள் குண்டாகிறாங்க? ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க உண்டாகிறாங்க, அதுக்கப்புறம் குண்டாகிறாங்க. 10 மாதம் வயிற்றுல சுமக்கிறது கஷ்டமா? உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லும் தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை இது. இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை என்று கண்ணதாசன் அன்னைக்கே சொன்னாருங்க. 10 மாதம் வயிற்றுல சுமக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஆண்கள் திடீர்னு இருளி மாடசாமி சிவராஜ அண்ணனுக்கு நீ பிள்ளைய சுமக்க கடவுது அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாருன்னு வைங்களேன். சிவராஜ அண்ணன் 2 மாதம் சுமப்பார், 3 மாதம் சுமப்பார், 4வது மாதத்தில் போகிற 5ஆம் கட்டளை பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி வச்சுட்டு போயிடுவார். சுமப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த அவர் ஜபாஸ்டின் சாருக்கு வரம் கொடுத்தா என்ன பண்ணுவார்? 4வது மாதத்துலேயே வயிறு நான் வாய் நமங்குதுடா 2 போய் இழுத்துட்டு வருமாம்பார். ஆனால் இங்கிட்டும் புரண்டு படுக்க முடியாமல் அங்கிட்டும் புரண்டு படுக்க முடியாமல் பெண்மகளோ ஆண்மகளோ கஷ்டப்பட்டு தாம் புருஷனுக்கு அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுக்கணும் என்று மனைவி துடித்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கிறாள். அதற்காகவே ஆண்கள் பெண் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கணுங்க. 10 மாதம் ஒரு வயிற்றுல குழந்தையை பெற்றது சாதாரண விஷயமா? 1வது மாதத்தில் வாந்தியும், 2வது மாதத்தில் மயக்கமும், 3வது மாதத்தில் மகிழ்ச்சியும், 4வது மாதத்தில் தலைவலியும், 5வது மாதத்தில் வயிற்று வலியும், 6வது மாதத்தில் இடுப்பு வலியும், 7வது மாதத்தில் வளையல் ஒலியும், 8வது மாதத்தில் சோர்வும், 9வது மாதத்தில் பயமும், 10வது மாதத்தில் மறுபிறவியுடன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் அந்த கடவுளுக்கு சமம் தான் அப்படின்ட்டு சொன்னா
ஏன் திருமண வாழ்க்கையை நம்ம நாட்டில் மட்டும் ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்க தெரியுமா? அமெரிக்காவிலையோ, நான் இப்போ சமீபத்தில் நிறைய வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்தோம். நிறைய வெளிநாடுகள்லாம் இந்த திருமண கலாச்சாரம் கிடையாது. குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வந்ததுக்கப்புறமே அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ணுற வயசு நம்ம கிடையாது. அங்கெல்லாம் புருஷன் முன்னாடி எப்படி போவாங்க தெரியுமா? கையோடு கை சேர்த்துட்டு லலலான்னு போவாங்க. ஏன் கையோடு கை சேர்த்துட்டு போவாங்க தெரியுமா? கையை விட்டுட்டு அடுத்த நிமிஷம் அவள் அடுத்தவனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவா. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும் ஒரு மஞ்சப்பையை வச்சுக்கிட்டு மாங்காய் மடைய மாரி போனால் கூட உன் கால் தடங்களை பார்த்து பின்னாடி நான் வரங்கிறாளே. எப்படிப்பட்ட குடிகார கணவனாக இருந்தாலும் பெண் விட்டு குடிக்கிறாளா? கோலவிலியம்மா, ராஜகாளியம்மா, பாளைய தாயம்மா, பங்காரு மாயா, முத்து மாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்ட கண்ணியம்மா, எங்க கண்ணி, குங்கும கோதையை, அன்னைய சோதைய, செந்தூர தேவான, சிங்கார ரூப், வள்ளியம்மா, எங்க அள்ளியம்மா, தங்க செல்லியம்மா, செல்ல கொல்லியம்மா, அவர்கள் முப்பாத்தம்மா, ஆனல் வெப்பாத்தம்மா, சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையத்தா, மண்மாரி பண்ணாரி செல்லாய் சிலம்ப மருவத்தூரம்மாவி. ஓ ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா என்று கேட்கக்கூடிய பெண் சமுதாயம் இருக்கும் வரை மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பு இருக்கிற மாதிரி தாங்க தெரியும். ஆனால் கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பெற்று 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க. அதில் 16 பிள்ளை குட்டி கிடையாது. புகழ், கல்வி, ஆற்றல், செல்வம், திறமை, ஆயுள், பொன், நெல், அழகு, துணிவு, இளமை, அறிவு, திறமை, நோயின்மை, நுகர்ச்சி, நல்லூல் ஆகிய 16 பெற்று 5ஆம் கட்டளை ரசிக பெருமக்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். திருமணம் முடித்து சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும். குழந்தைகள் பெற்று வாழ வேண்டும். எங்கள் குழுவின் சார்பாக வாழ்த்தி, கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரியதொண்டரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமிப்பட்டர் அபிராமி அந்த அதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று 5ஆம் கட்டளை ரசிக பெருமக்கள் சிவகாமிபுரம் ரசிக பெருமக்கள் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களை.